மானுடைய வேடத்திலே சிவபெருமான் காட்சி தந்தார். பெரியவரே எங்க போறேன்? அப்ப நாவுக்கரசர் சொன்னாரு, திருவையாறு போய் நான் கைலாயம் போறேன். கைலாயமா? அது ரொம்ப தூரம் இருக்குது சாமி, உன்னுடைய நிலைமை பார்த்தா நீ எங்க போற மாதிரி இருக்கிற. இல்ல இல்ல நான் போவேன். இல்ல நீ திரும்பி போனார். மானுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான். இல்ல நான் திரும்பி போக மாட்டேன். என்னுடைய பார்வதி பரமனை அந்த திருக்காட்சியை என்னுடைய கண்களால் நான் காணாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன், திரும்ப போக மாட்டேன். இல்ல இல்லப்பா உன்னால முடியாது, நீ போனாரு. இல்ல நான் போக மாட்டேன், நீ போ. அந்த திருக்காட்சியை இதோ இங்க இருக்கக்கூடிய பொய்கையிலே நீ மூழ்கினால், திருவையாற்றிலே நீ எழுந்தால் உனக்கு அந்த திருக்காட்சி தெரியும் என்று மானுட வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சொன்னார். அப்புறம் நாவுக்கரசர் கேட்டார். கைலாயத்துக்கு ரொம்ப பேர் போயிருப்பீங்க, கைலாயத்துக்கு ரொம்ப பேர் போயிருப்பீங்க. மானோ சரவர் என்ற அந்த பகுதியிலே ஒரு பொய்கை இன்றும் இருக்கிறது, மானோ சரவர். அந்த மானோ சரவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொய்கையை இப்படி காட்டினார்கள். அப்புறம் நாவுக்கரசர் இப்படி திரும்பி பார்த்தார். இப்படி திரும்பி பார்த்த உடனே பொய்கை தெரிந்தது. சொன்னவர் சிவபெருமான் மானுட வடிவத்தில். இப்படி திரும்பி பார்த்தா சிவபெருமான காணல. வந்தவர் சிவபெருமான் என்று அறிந்து கொண்டார் அப்பர் நாவுக்கரசர்.